ஒரு சேனல். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஹவுஸ் செஞ்சுருந்தோம். அதுக்கு சைட் டிஷ் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த சைட் டிஷ் பேர் தேங்காய் துவையல். தேவையான பொருட்கள் தேங்காய், ஒரு மூடி தேங்காய்க்கு 3 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, உப்பு, கடலைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துவையலுக்கு தேங்காவை திருவ வேணாம், பத்தை எடுத்து வச்சுக்கிட்டா போதும். அப்புறம் வானலில் எண்ணெய் போட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இந்த 3 காஞ்ச மிளகாயும் வறுத்துக்கிறேன். ஸ்லோவில் வச்சு வருங்க, இதெல்லாம் கருகிடும். இப்போ மிளகாயை வறுத்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது கடலைப்பயிறு போட்டு வறுக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும் கடலைப்பயிறு. இதையும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும். இதனால் துவையல் டேஸ்ட்டாக இருக்காது, கலர் வராது, அப்புறம் ஒரு பச்சை வாசனை அடிக்கும். அதனால் இதை கொஞ்சம் நல்லா வறுக்கணும். கடலைப்பயிரை கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வருங்க. இப்போ அதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் நான். திரும்ப வானல் வச்சு நம்ம தாளிச்சிக்கலாம். திரும்ப கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டும்னு உளுத்தம்பயிறு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு கருவேப்பிலையை அப்படியே முழுசாக போடாத, கிள்ளி போட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வறுத்தா முறுமுறுன்னு இருக்கும். நம்ம எடுத்தே போட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுடலாம் துவையலோட. இப்போ தாளிப்பை போட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் தேங்காய் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சேன். ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 காஞ்ச மிளகாய், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, கடலைப்பயிறு, உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டே நம்ம அரைச்சிக்கலாம். புளியில் இருக்க அந்த கோம்பை தான் எடுத்துருங்க. இப்போ போட்டு அரைச்சிட்டேன். தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறன்னு இருக்கணும். ரொம்ப தண்ணியும் விடக்கூடாது. இதை ஹவுஸு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸ்க்கு, கர்ட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இப்போ தாளிப்பை நான் கிண்ணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். திரும்ப துவையலையும் அதை எடுத்து போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. தேங்காய் துவையல் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். துவையலுக்கு கொஞ்சம் முத்தின தேங்காவாக இருந்தால் டேஸ்ட் நல்லா வரும்.